நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 2 நீதிமொழி விளக்கம். அறிவை தேடுவதற்கும் சுயநலத்தில் ஈடுபடுவதற்கும் உள்ள வேறுபாட்டை வலியுறுத்துகிறது. ஞானத்தில் மகிழ்ச்சியைக் காணத் தவறி அதற்கு பதிலாக தங்கள் சொந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சியடையும் ஒரு முட்டாளுடைய நடத்தையை இந்த வசனம் எடுத்துக் காட்டுகிறது. இந்த வேறுபாடு சுய சேவை செய்யும் போக்குகளை விட அறிவு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒருவரின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அப்பால் ஞானம் மற்றும் நுண்ணறிவுகளை தேடுவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் தனிநபர்கள் கற்றல், வளர்ச்சி மற்றும் அறிவுசார் செறிவூட்டலை மதிக்கும் மனநிலையை வளர்த்து கொள்ள முடியும். சுயநலத்தின் மீது அறிவை தேடுவது தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அறிவார்ந்த ஆர்வம் மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தனிநபர்கள் தங்களை தாண்டி பார்க்கவும் பல்வேறு கண்ணோட்டங்களை தழுவவும் ஊக்குவிக்கிறது. மேலும் சுய வெளிப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மற்றவர்களை கேட்டு புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு புத்திசாலி நபர் அறிவை தேடுகிறார் மற்றும் வெவ்வேறு கண்ணோட்டங்களை கவனமாக கேட்கிறார். மாற்று கருத்துக்களுக்கு பணிவு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்துகிறார் என்று வசனம் அறிவுறுத்துகிறது. மற்றவர்களின் உள்ளீடு மற்றும் முன்னோக்குகளை மதிப்பிடுவதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் புரிதலை விரிவுபடுத்தலாம், அவர்களின் தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்தலாம் மற்றும் பச்சாதாபம் மற்றும் இரக்க உணர்வை வளர்க்கலாம். மற்றவர்களை கேட்பது மற்றும் புரிந்து கொள்வது பச்சாதாபத்தையும் இரக்கத்தையும் வளர்க்கிறது. பல்வேறு கருத்துக்களுக்கு பணிவு மற்றும் மரியாதையை வெளிப்படுத்துகிறது. திறந்த தொடர்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலை ஊக்குவிக்கிறது. அறிவை தேடுவதற்கும் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கும் வாதிடுவதை தவிர ஞானம் மற்றும் மனத்தாழ்மையின் மதிப்பையும் எடுத்து காட்டுகிறது. ஒருவரின் சொந்த அறிவின் வரம்புகளை அங்கீகரிப்பதன் மூலமும் மற்றவர்களின் ஞானத்தை தழுவிக்கொள்வதன் மூலமும் தனிநபர்கள் மனத்தாழ்மையையும் கற்று வளர விருப்பத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். இந்த மனத்தாழ்மை தொடர்ச்சியான சுய முன்னேற்றம், அறிவை பின்தொடர்தல் மற்றும் புத்திசாலித்தனமான மற்றும் விவேகமான மனநிலையின் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை தனிநபர்களுக்கு அடையாளம் காண உதவுகிறது. ஞானம் மற்றும் பணிவு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பண்பு வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை தழுவவும் தனிநபர்களை ஊக்குவிக்கிறது.